பதனியில் கம்பு பாயாசம். இந்த பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பதனி வாங்கியிருக்குது. இந்த பதனியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வற்ற வச்சிடணும். இப்போ நம்ம விறகு அடுப்பில் வச்சு தான் இந்த பாயாசம் பண்ண போகிறோம். இப்போ பதனியெல்லாம் வற்றி வரத்துக்குள்ளாக நம்ம கம்பை வேக வச்சுக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கம்பு போட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கழுவியாச்சு. குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6-7 விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ பதனியும் வற்றிக்கிட்டு வருது. இன்னும் நல்லா வற்றி வரணும். இப்போ கம்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் வெந்து. இப்போ பதனி நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கம்பை அள்ளி போட்டு நல்லா கலந்து விட்றணும். இதுக்கு இனிப்புலாம் தேவையில்லை. இனிப்பு உப்பு எதுவும் போட தேவையில்லை. இதில் உள்ள இனிப்பே போதும். இந்த பதனியில் உள்ள இனிப்பே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தேங்காய் துருவல் கொஞ்சம் போடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிற வேண்டியதான். இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதான். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சத்தும் கூட.